இந்த நாட்டுல உன்னை பார்த்ததே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போடுவேன். இதோடு உன்னை பார்க்கவே கூடாது. குளமோ கொட்டையோ இல்லைன்னா ஏரியில் போய் செத்து போடா. சதிகாரியின் வார்த்தை கேட்டு பெற்றெடுத்த தாய் என்று பாராளுடைய தாயை கொலை செய்தேன். என்னுடைய தந்தையை அடித்து நாடு கடத்தினேன். என்னுடைய தம்பி வந்தடைந்து விட்டோம். சத்தியம், என்னுடைய அண்ணன் எங்க இருக்கிறான்? எப்படி இருந்து நீ இப்படி ஆயிட்டா? பாவி, என்ன செய்வது? காலம் செய்த கோலம் அதிகாரி கட்சியை செய்த கோலம். இப்போது மனம் ஒன்று இருந்தால் நீ தானே என்ன மன்னிக்கணும். உன்னை அடிச்சு நாடு கடத்திட்டேன். இந்த அண்ணன் மேல என்ன கோல்? மன்னித்து விட்டேன். இப்போது யாரை சந்திக்க வேண்டும்? அதிகாரி கட்சியை சந்திக்க. நம்முடைய குடும்பம் கெடுவதற்கு காரணமே அவள்தான். உன்னை பார்த்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா?
நாலு நாலு எடுத்து எப்படி வச்சாங்க எப்படி வச்சாங்க கொஞ்ச நேரம் எப்பேர் பட்டங்களும் அச்சு கீச்சிட்டாங்க இவன் வந்துக்கிறான் கீக்கிறதுக்கு நீ அச்சு எப்படி தெரியுமா கிடையாது அடிக்கலாம் தான் போறேன் அங்க போன உடனே நல்ல வேலை நம்பி இப்போது உனக்கு என்று போல நான் செய்தது தவறு என்று எங்கள் பாதத்திலே வந்து மன்னிப்பு ஓடு எல்லாரும் என் காலில் ஒரு வைப்பேன் நான் போய் உன் காலில் வையணுமா நாங்க வேணுமா ஆமாடா வாதப்படியும் பரம்பரையில் பிறந்தவன் நான் அல்ல வால் எடுத்து போராடும் நெற்றிக்கன் பரம்பரை ஐயோ போக முடியாதா நாட்டை விட்டேன் ஆகாதா போதும் போதும் அது போல அழி போற நீ இங்க துள்ளி குட்டியாங்க ஒரே ஒரு முத்து முத்துற பாவி இவங்கள கண் தெரியல கொத்தரத்தை கொத்தர கொஞ்சம் யாரி குத்துரு கூடாது நாட்டு மக்களே நான் சாரி ஆனா இந்த பக்கம் நாட்டு மக்களே நான் செய்ததெல்லாம் தவறத்தான் என்ன போல யாரும் செய்யாதீங்க மாமியார்னா எப்பேற்பட்டவங்க தெரியுமா நம்மளை ஏய் ஏய் சம்மதி
நம்மளை பெற்றெடுக்காத தாய்க்கு சமம். அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை கொலை செய்ய சொன்ன பாவினார். நாத்தனார் வீடு வந்தா வயிறார சாப்பாடு போட்டு மனசார வாழ்க்கை அனுப்பணும். நம்ம கூட பிறந்த தங்கச்சியா பார்க்கணும். நாடகத்துக்காக இப்பேற்பட்ட வேலை நடிச்சு விட்டால் இந்த பாவி எல்லாரும் மன்னிச்சிருக்கோம். எவ்வளவு கட்சி பட்டுங்களோ நடக்குது. போய் வரட்டா? எப்பா போய் விட்டா 4 இட்லி சுட்டுக்கலாம். இங்கே உட்காந்துக்கலாம்ல பரிசு எடுத்துட்டு போங்க.